உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 11ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 28ஆம் நாள், நவமி திதி, அனுஷ நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 3:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் முயற்சி, ரிஷபம் சுகம், மிதுனம் புகழ், கடகம் ஓய்வு, சிம்மம் சாதனை, கன்னி அலைச்சல், துலாம் வாழ்வு, விருச்சிகம் உறுதி, தனுசு தொல்லை, மகரம் நிறைவு, கும்பம் யோகம், மீனம் எதிர்ப்பு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின், கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேதை நட்சத்திரங்கள் அதுகளை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஜோதிட ரீதியான தகவல். நீங்கள் பேனையும் பேப்பரும் வச்சுக்கொண்டு என்னுடைய நிகழ்ச்சியில் ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் இதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது முக்கியமான ஒரு ஜோதிட தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வேதை நட்சத்திரம்டா என்ன ஐயாண்டா? எதிரி நட்சத்திரங்கள். உங்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்கள் எதிரிகள் என்றதை பார்க்குறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நான் சொல்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எதிரியான நட்சத்திரம் என்ன என்பதை பற்றி நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய நட்சத்திரக்கு எதிரியான, அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரம் எதிரியான நட்சத்திரம். இந்த எதிரி நட்சத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது? புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது, புதிய முதலீடுகள் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான விஷயத்திற்கு, சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு இந்த எதிரி நட்சத்திரத்தை வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் அஸ்வினி நட்சத்திரம் ஐயா, என்னோட மனைவி கேட்டை நட்சத்திரம், அதனால் எனக்கும் மனைவிக்கும் எதிரி என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் அஸ்வினி நட்சத்திரம் ஐயா, என்னோட மூத்த மகன் கேட்டை நட்சத்திரம், அதனால் எனக்கு மகன் எதிரி அப்படி நினைக்கக்கூடாது. அது அல்ல. பார்ட்னர்ஸை சேர்க்கைக்குள்ள, நான் வியாபாரம் செய்ய போகிறேன் ஐயா, நான் புதுசாக ஒரு புடவை கடை தொடங்க போகிறேன், நான் அஸ்வினி இன்னொருத்தரோட சேர்ந்து செய்ய போகிறேன் ஐயா, அவர் கேட்டை நட்சத்திரம், நான் சேர்ந்து செய்யலாமா? வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். அது வேறு. பொண்டாட்டி புருஷனுக்கு இந்த எதிரி நட்சத்திரங்களை பார்க்காதீங்க. அப்பா பிள்ளைகளோட இந்த எதிரி நட்சத்திரத்தை பார்க்காதீங்க. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கும் மனைவிக்கும் இந்த எதிரி நட்சத்திரத்தை பார்க்காதீங்க. புதிய காரியம் தொடங்கும். நான் அஸ்வினி நட்சத்திரம் ஐயா, வீடு கட்ட போகிறேன், கேட்டை நட்சத்திரத்தில் தான் நான் குடிபூர போகிறேன், செய்யலாமா? வேண்டாம், அது உங்களுக்கு எதிரி நட்சத்திரம், செய்யாதீர்கள். நண்பர்கள் எதிரி நட்சத்திரத்தில் இருந்தால் கவனமாக இருங்கள். பார்ட்னர்ஸை எதிரி நட்சத்திரத்தில் சேர்த்து கொள்ளாதீர்கள். எதிரி நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியங்களும், சுப காரியங்களும், மங்கள காரியங்களும் செய்யாதீர்கள். எதிரி நட்சத்திரத்தண்டைக்கு பேங்கில் போய் லோன் கட்டால் உங்களுக்கு லோன் கிடைக்காது. இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், வேதை நட்சத்திரம்.
பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் எழுதி கொள்ளுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷ நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். மிருகசீரிட நட்சத்திரம், நீங்கள் மிருகசீரிட நட்சத்திரமாக இருந்தால் சித்திரை அவிட்டம் 2 நட்சத்திரங்கள் வருது உங்களுக்கு வேதை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் திருவோண நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோண நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராட நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராட நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூராட்டாதி நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரம் வேதை. ஆயில்யம் மூலம் வேதை நட்சத்திரங்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வேதை நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி வேதை நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி வேதை நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதி வேதை நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சதய நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சதய நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிடம் வேதை நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி வேதை நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோஹிணி வேதை நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை வேதை நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை வேதை நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி வேதை நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி வேதை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி வேதை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி வேதை நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் வேதை நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் வேதை நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் வேதை நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் வேதை நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் வேதை நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் வேதை நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை வேதை நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை வேதை நட்சத்திரம் எழுதி கொள்ளுங்கோ. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிடம் வேதை நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிடம் வேதை நட்சத்திரம். சதய நட்சத்திரக்காரர் கடைசி 5 நட்சத்திரம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம் வேதை நட்சத்திரம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்தம் வேதை நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் வேதை நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் வேதை நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் வேதை நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் வேதை நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் வேதை நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் வேதை நட்சத்திரம். இப்போ அஸ்வினியில் இருந்து ரேவதி ஈறாக 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிரி நட்சத்திரம், எதிரிடை நட்சத்திரம், எதிரி நட்சத்திரம் என்ன என்பதை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா திரும்பி போட்டு பார்த்துக்கொள்ளுங்கோ. டிவியில் பார்த்தீங்கன்னா இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. இந்த நட்சத்திரங்கள் வேதை நட்சத்திரம். நான் சொல்லிட்டேன், புருஷன் பெண்டாட்டிக்குள்ளே இந்த நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் எதிரிகள் என்று நினைக்கக்கூடாது. உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த நட்சத்திரங்கள் இருப்பதனால் எதிரிகள் என்று நினைக்கக்கூடாது.
வியாபார சகோதரர்களுக்குடையே இந்த நட்சத்திரம். என்னுடைய ஒரு மகன் திருவாதிரை நட்சத்திரம் ஐயா, இன்னொரு மகன் திருவோண நட்சத்திரம். அப்போ திருவாதிரைக்கு திருவோணம் எதிரின்னு சொன்னீங்கள். அப்போ இவங்கள் 2 பேரும் எதிரியாக இருப்பாங்களா? அப்படி அல்ல. நீங்கள் வியாபாரத்துக்கு பார்ட்னர் சேர்க்கைக்குள்ள முக்கியமாக பாருங்கோ, நீங்கள் தொடங்க ஒரு நல்ல காரியம். இன்றைக்கு மிருகசீரிட நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கு மிருகசீரிட நட்சத்திரம் இருக்குதுண்டா, உங்களுடைய நீங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மிருகசீரிட நட்சத்திரம் எதிர் நட்சத்திரமாக இருந்தால் அந்த மூர்த்தத்தை தவிர்த்து விடுங்கள். ஒரு வீடு குடிபுறல் செய்ய போகிறேன், ஒரு கல்யாணம் செய்ய போகிறேன், ஒரு சாமத்திய வீடு செய்ய போகிறேன், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான காரியங்கள், புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள், முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள், இதுகளை எதிரிடை நட்சத்திரம் இருக்கிற நாளில் செய்ய வேண்டாம் என்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். உங்களுக்குள்ள நட்சத்திரத்தை பாருங்க. சில பேரை பாருங்கோ, எங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு பகை, ஒரு வெறுப்பு தோன்றும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இந்த காரியத்தை அனுபவித்திருப்பீர்கள். சில பேரை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் உங்களை அடிக்கவும் இல்லை, உங்களை பேசவும் இல்லை, உங்களுக்கு எந்த தீங்கும் அவன் செய்யலை, ஆனாலும் பிடிக்காது. ஏனென்று உங்களுக்கே தெரியும், எனக்கு அவனை பிடிக்கலையா, என்னமோ எனக்கு அவனை பிடிக்கலைன்னு சொல்கிறத சொல்லியிருப்பீங்க. அவர்கள் எல்லாம் எதிரி நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள். என்ன நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.